பகலில் பல மணி நேரம் உழைத்துவிட்டு இரவில் அயர்ந்து தூங்குபவர்களுக்கு அச்சமில்லாத தூக்கத்தை தர உதவுகிறார்கள் இரவு நேர காவலர்கள். நகரமே உறங்கிக் கொண்டிருக்கும் இரவு வேளையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள இரவு காவலர்கள் பெரும்பாலும் அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர்களாகவும் வயது முதிர்ந்தவர்களாகவும் உள்ளனர். இந்த காவலர்கள் வணிக வளாகம், ஏடிஎம் மையம், வங்கி உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கடுமையான வெயிலானாலும், கொட்டும் மழை மற்றும் வாட்டும் பனியானாலும் வாழ்வாதாரத்திற்காக அனைத்து சிரமங்களையும் தாண்டி செல்வதாக கூறுகின்றனர் இந்த பணியில் உள்ளவர்கள். நான் மின்சார வாரியத்தில் பணிபுரிந்து ஒரு 30 ஆண்டு வேலை பார்த்துட்டு ஓய்வு பெற்று இப்போ செக்யூரிட்டி வேலைக்கு வந்திருக்கேன். நல்லபடியாக எனக்கு பிடிச்சிருக்கு. தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வேலை செய்ய முடியல. வேலையெல்லாம் விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நைட் நேரத்துக்கு நைட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிறு வயதில் சுறுசுறுப்புடன் அரசு பணியில் இருந்துவிட்டு இப்போது நடை தளர்ந்த பின்பும் வீட்டில் ஓய்வாக இருக்க விரும்பாமல் இரவு காவலர் பணிக்கு வந்தவர்களும் தனியார் நிறுவனங்களில் தங்களது பணிக்காலம் முடிந்த பின்னர் வருமானத்திற்கு வேறு வழியின்றி வந்தவர்களுமே அதிகம். சென்னையில் 58 வருஷம் இருந்தேன். இங்கே ஒரு 8-9 வருஷம் ஆகுது. நான் வியாபாரத்தை அங்கே வியாபாரம் பண்ணிக்கிட்டுதான் இங்கேயும் வியாபாரம் பிள்ளைங்களுக்காக சென்னை விட்டு இங்கே வந்தேங்க. இங்கே வந்த இடத்துல வியாபாரத்தில் லாஸ் ஆனதுனால சரி குடும்பம் காப்பாற்றணுங்கிறதுக்காக செக்யூரிட்டி வேலைக்கு வந்தோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன். எந்த மாதிரி பகலையும் நைட்டும் வேலை செய்கிறோம். இரவு நேர பணி, அதுவும் காவலர் பணியில் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதால் இரவு 8 மணி முதல் காலை 6 மணி வரை தினந்தினம் வாழ்க்கையோடு போராடி வருகின்றனர் இரவு நேர காவலர்கள். கொள்ளையர்களை எதிர்த்து போராட தங்களுக்கு வயது ஒத்துழைக்காவிட்டாலும் தங்களால் இயன்ற பாதுகாப்பை வழங்கி வருவதாக கூறும் இரவு காவலர்கள் ஊதியம் குறைவாக இருந்தாலும் மன நிறைவோடு இந்த பணியை மேற்கொண்டு வருகின்றனர். வயது முதிர்ந்த காலத்தில் வீட்டில் ஓய்வெடுக்கும் நேரத்தில் தனது சொந்த உழைப்பில் வாழ வேண்டும் என்பதற்காக இரவு காவல் பணியில் ஈடுபட்டு வரும் இந்த முதியவர்களால் கொள்ளையர்களை தடுத்து நிறுத்தாவிட்டாலும் இவர்கள் நடமாட்டம் இருப்பதால் கொள்ளையர்கள் வர அஞ்சுவது என்பதே உண்மை. காவேரி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் எம். சேக் மதார்.